இந்த வாரம் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எப்படி வந்து மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக்ஸை வந்து ஒரு வெபினாரில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வெபினார் வந்து டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த வெபினாரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு வெல்ஸ்டாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, சொன்னது என்ன நடந்தது என்ன அப்படின்றதான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ எஸ்டர்டே நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி 5 மினிட்ஸ் டே ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ரூல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹைட் அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணோம். இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி ஒன்று கீழே டவுன் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு செல் சைட் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. இல்லை அப் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பை சைட் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். பட் நம்மளுக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் செல் சைடு வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ செல் சைடு எப்படி பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. இதை எப்படி நீங்கள் செல் சைடு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேப் டவுனில் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல அப்படியே இதை வந்து ஒரு கேண்டிலை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இப்போ டவுன் சைடு மூவ் ஆகிருக்கனால எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டிலை வந்து இமேஜின் பண்ணி இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, கிளியராக வந்து இந்த பேட்டர்னோட லோ வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு பாடி வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி வந்து நம்ம 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று, இதோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட டார்கெட் ரேஷியோ என்ன அப்படின்றத மெஷர் பண்ணிடலாம். ஸோ டார்கெட் வந்து நம்மளுக்கு லோவை பிரேக் பண்ணியிருக்கனால அப்படியே இதை எடுத்து இந்த லைனை கீழே வைக்க போகிறேன். இந்த லைனை கீழே வச்சேன்னா ஸோ அதோட லோ வந்து அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்ன டார்கெட்டு. இப்போ நம்மளுக்கு இந்த கேப் டவுன் ஃபார்ம் ஆனது, இந்த டார்கெட்டை வந்து நம்மளுக்கு அட்டைன் பண்ணியிருக்கா அப்படின்னா அட்டைன் பண்ணலை, கரெக்டாக டார்கெட் கிட்டக்கு வந்திருக்கு. ஸோ திரும்ப போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து என்ட்ரி ட்ரை பண்ணலாம். செகண்ட் அட்டெம்ப்ட் எப்படி நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேப் டவுன் ஆகிருக்கு பார்த்தீங்களா கேண்டில், இந்த கேண்டிலோட பாதியை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இதோட ஹாஃப் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ 0.5 வருது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு போன உடனே நாம் செல் சைடுக்கான என்ட்ரி அப்படின்னு எடுக்கலாம். டார்கெட் வந்து அதே சேம் டார்கெட் தான். இதில் வந்து எந்தவித வித்தியாசமும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இப்படி தான் இன்றைக்கான ட்ரேட் செட்டப் வந்து நாம் வந்து யூட்டிலைஸ் அப்படின்றது பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம சொன்னது இதை வந்து ஒன்று மேலே பிரேக் அவுட் பண்ணலாம், இல்லை கீழே பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் பண்ணாலும் என்ன டார்கெட், மேலே பிரேக் அவுட் பண்ணால் என்ன டார்கெட், அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலில் டெய்லி அனாலிசிஸ் வீடியோ அப்படின்றது உங்களுக்கு வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த அனாலிசிஸ் வீடியோவை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.